ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தில் இந்த சண்டே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த கடந்த 6 மாதங்களும் இந்த சண்டே ஆண்டவர் நல்லா பாதுகாத்து கொடுத்தார். ஸோ நம்ம சண்டே ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோம். ஸோ கடந்த 5 மாதங்களும் இந்த சண்டே ஆண்டவர் கிருபையினால நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த ஜூலை தீம் என்னன்னா, கிறிஸ்துவில் உறுதியாக நிலைத்திருங்கள். ஸோ தீம் என்னது? கிறிஸ்துவில் உறுதியாக நிலைத்திருங்கள். ஸ்டாண்டிங் ஃபிர்ம் இன் கிரைஸ்ட். ஸ்டாண்டிங் ஃபிர்ம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் உறுதியாக நிலைத்திருங்கள். ஸோ இந்த தீம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஸோ 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஸோ அந்த தீமுக்கான ரிலேட்டடான வசனம் இருக்கு. வாசிக்க கேளுங்க. விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து தைரியமா இருந்து பலமா இருங்க. ஸோ இதெல்லாம் சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து தைரியமா இருந்து பலமா இருங்க. 4 காரியங்கள் அந்த வசனத்தை ஆண்டவர் குறிப்பிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து, அதாவது கண்களை திறந்திருந்து ஜெபிக்கணும். வேற விசுவாசத்தில் நிலைத்திருந்து, ஸோ எப்பவும் நம்பிக்கையில விசுவாசத்துல ஆண்டவர் விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கணுமா. ஸோ எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். எந்த ப்ராப்ளமையும் ஆண்டவருக்குள்ள ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு தைரியம் வேணும். ஸோ கடைசியாக வேணும் பலம் வேணும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த தீம்ல கிறிஸ்துவில் உறுதியாக நிலைத்திருங்கள், இந்த 4 தீம்ல. ஸோ இன்னைக்கு இந்த தீம்ல இந்த ஃபர்ஸ்ட் சண்டே, இந்த ஃபர்ஸ்ட் வாரம் ஆண்டவர் என்ன பேச போறாங்க தெரியுமா? ஸோ என்ன டாபிக்னா, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு டாபிக் என்னதுன்னா, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். ஸ்டாண்டிங் ஃபிர்ம் இன் ஃபெய்த். ஸ்டாண்டிங் ஃபிர்ம் இன் ஃபெய்த். இந்த விசுவாசத்தில் உறுதியாக, விசுவாசத்தை பற்றி நம்ம தனியாக எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சீரீஸை பாருங்க. ஸோ ஐ திங்க் மார்ச் சீரீஸில் அந்த விசுவாசத்தை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்க. ஸோ இது மைய செய்தி என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தில் ஆவிக்குரிய போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய ஆயுதங்களை அணிந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த விசுவாசத்தில் எப்படி நிலைத்திருக்கணும் ஆண்டவர் கிளியராக சொல்லியிருப்பாரு. கேட்போமா? ஸோ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறது கேளுங்க. ஆகையால் நீங்கள் பொல்லாத நாளிலே எதிர்த்து நிற்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நிலைத்திருக்கவும் தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ ஆயுத வர்க்கம் எது குறிக்குது பார்ப்போமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அப்படிதானே? ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவில வாழ்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய போராட்டம் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த போராட்டத்தின் நம்முடைய சொந்த பலம் போதாது. அப்படியா? இந்த போராட்டத்தை நம்ம சமாளிக்க ஜெயிக்க நம்முடைய சொந்த பலத்தினால என்ன செய்ய முடியாது? ஆகாது. ஸோ அதனால் தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுக்கிறார். ஓகேயா? ஸோ ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணுமா? நம்ம சொந்த பலத்தினாலேயோ நம்ம சொந்த கிரியையினால என்ன செய்ய முடியாது? அதை ஜெயிக்க முடியாது. ஸோ எதால ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரே ஆவிக்குரிய ஆயுதங்களை மட்டுமே என்ன செய்யணும்? ஜெயிக்க முடியும். ஸோ எபேசியர் 6ல் கூறப்படும் ஆயுதங்கள், எபேசியர் 6 எடுத்தீங்கன்னாலே அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு வசனமாக இருக்கும். ஓகே, வாசிப்பது எனக்கு கிளியர் தெரியணும், வாசிக்க டைம் இல்லை. ஸோ அதனால எபேசியர் 6ல் கூறப்படும் ஆயுதங்களை நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் என்ன ஆயுதம்னா சத்தியத்தின் கச்சை. ஸோ 2வது ஆயுதம் என்னன்னா நீதியின் மார்க்கவசம். ஸோ 3வது என்னதுன்னா சமாதான சுவிசேஷத்தின் பாதரட்சை. 4வது என்னன்னா விசுவாசத்தின் கேடயம். 5வது ரட்சிப்பின் தடைசீரா. 6வது தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம். ஓகேயா? ஸோ இந்த 6 ஆயுதங்களையும் யார்கிட்ட கொடுக்கார் ஆண்டவர்? நம்ம கையில் கொடுக்கார். ஸோ சத்தியத்தின் கச்சை. ஓகேயா? ஸோ நீதியின் மார்க்கவசம். ஸோ சமாதான சுவிசேஷத்தின் பாதரட்சை, அது செருப்பு. ஸோ விசுவாசத்தின் கேடயம் அண்ட் ரட்சிப்பின் தடைசீரா, வார்த்தையாகிய பைபிள். ஓகே, ஆவின் பட்டயம். ஓகே, 2வது பேர் என்னன்னா, இதெல்லாம் ஆயுதம். ஓகே, 2வது பேர் என்னன்னா பொல்லாத நாளிலே எதிர்த்து நிற்கவும். ஸோ பொல்லாத நாளில் எப்போ இருக்குமா? சோதனை வரும் போதெல்லாம்.
ஓகேயா? ஸோ சோதனை ஒரு 4 வரணுமா, 4 சோதனை வரணும்ல, அப்போ சோதனை வரும்போதெல்லாம் அது பொல்லாத நேரம் அப்படிதானே. 2வது துன்பம் ஒரு நேரம், சோதனை ஒரு நேரம், துன்பம் ஒரு நேரம் அப்படிதானே. ஸோ விசுவாசம் சோதிக்கப்படும் காலம், அதுக்கும் சோதனை இருக்கு. ஓகேயா? ஸோ விசுவாசம் வந்து எப்படி வந்து ஆண்டவர் வந்து ஒரு நிறைய பேரை விசுவாசம் சோதிச்சு தான் அற்புதம் செஞ்சார் அப்படிதானே. அது மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய காலம் வரும். ஓகேயா? அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. தேவனை நம்பி உறுதியாக அந்த பொசிஷனில் என்ன செய்யணும், உறுதியாக நிற்க வேண்டும். ஓகேயா? ஸோ 3ஆவது என்னன்னா, எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நிலைத்திருக்கவும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சு என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். போராட்டம் முடிந்த பிறகும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஓகேயா? ஸோ போராட்டம் முடிஞ்சு வேலையை கொஞ்சம் போகக்கூடாது. ஓகேயா? என்ன செய்யணுமா, போராட்டம் முடிந்த பிறகு என்ன செய்யணுமா, அந்த விஷயத்துல விசுவாசத்துல என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை வெறும் போராட அழைக்கவில்லை, ஜெயித்து நிலைத்திருக்கவும் அழைத்திருக்கிறார். ஓகேயா? நம்ம போராட்டம் வருதுன்னா என்ன செய்வோம், நம்ம ஜெயிச்சுட்டு அந்த போராட்டம் ஜெயிச்சுட்டோம் என்ன செய்வோம், நம்ம வேலையை பார்த்து போயிடுவோம், என்ன செய்வோம், அதை பத்தி என்ன செய்வோம், மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்னை வெறும் போராட மட்டும் அனுப்பல, என்ன செய்யல, உன்னை வெறும் போராட மட்டும் அழைக்கல, எப்படி அடிச்சு தெரியுமா, உன்னை போராடி அந்த விஷயத்துல ஜெயிச்சு என்ன செய்யணும், ஜெயித்து நிலைத்திருக்கு தான் உன்னை அழைச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. அதனால வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும். அது எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன செய்யணும், ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும். ஆனால் தேவன் நம்மை தனியாக விட மாட்டார். ஓகே, அது மட்டும் மறந்துடாதீங்க. தேவன் எந்த கஷ்டத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த சோதனையிலும் நம்மளை தனியாக நிற்க விடவே மாட்டார். அவர் கொடுத்த ஆயுதங்களுடன் விசுவாசத்தில் உறுதியா நின்னீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிப்பீங்க. ஸோ அதனால சோதனை வந்தாலும் பயம் வந்தாலும் தேவனை நம்பி உறுதியாக நில்லுங்க. நீங்க தேவன் உங்களோட எப்போதுமே இருக்கிறார். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல புது டாபிக் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் God bless you.